ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்திலும் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இந்த வெண்மை கிறிஸ்மஸ் ஆராதனை எல்லாருக்கும் பெரிய கேள்வி. ஒருவேளை இன்றைக்கி தாம்பரத்தில் தான் அது செய்வோம். நான் இங்கே சென்ட்ரல் தான் பணியாற்றும் பொழுது இங்கேயும் 2வது வாரம் இருக்கும். அது ட்ரெடிஷ்னலி அண்ட் இன்வேரியபிளி ஆன் ஆல் செகண்ட் சண்டேஸ் ஆண்டவர் இந்த நாளில் கூட அற்புதத்தை செய்திருக்கிறார். நான் அற்புதம் சொல்லும்போது போன வாரம் கூட சொன்னேன், நம்ம என்ன நினைக்கணும், அற்புதம்னா நமக்கு என்ன, எனக்கு 1 கிலோ தங்கக்கட்டி கிடைத்தால் அற்புதம். நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாதிருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. கடந்த இரவு ஒரு 9 மணி இருக்கும். நம்முடைய திருச்சபை பேரில் சொல்ல விரும்பலை, ஐயா ரொம்ப சிங்கிங் ஸ்டேஜ், சிக் கம்யூனியன் என்றார்கள். நான் வழக்கமாக ஒவ்வொரு மாதம் செல்லுவேன். இந்த மாதம் இன்னும் என்ன கிறிஸ்மஸ்லாம் போகலை. எனக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய பதட்டம். ஆனால் மனசுக்கு ஜெபிச்சுட்டு போனேன், சாமி ஒரு வேளை இன்றைக்கு எதாவது ஆச்சுன்னா நாளைக்கு எங்களுடைய ஆராதனைக்கெல்லாம் எவ்வளவு கஷ்டமாக இருக்கும், அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஆண்டவர் ஜீவனை தர வேண்டும் மனசுக்கு நினச்சிக்கிட்டு போய் பார்த்த உடனே கம்யூன் கொடுக்குறதாக ஐ வாஸ் டிலைட்டட். ஆண்டவர் அவர்கள் முகம் பிரகாசமாக இருந்துச்சு. நான் சொன்னேன், அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை, கம்யூனியன் கொடுத்துட்டு நான் வந்தேன். ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். அது ஒன்று. இன்னொன்று, நேற்று தினத்தில் பார்த்திங்கன்னா திடீரென்று மேகங்கள். ஆண்டவரே எங்களுடைய நிகழ்வுகள் தடைபடக்கூடாது. ஒருவேளை மழை பெஞ்சதுன்னா எங்கள் திருச்சபைக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, சமையல் வேலை கஷ்டமாக இருக்கும். ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரங்களில் மறந்து விடுகின்றோம். நம்ம வாழ்க்கையில் அற்புதம் அப்படின்னா நாம் என்ன நினைக்கிறோம், அதாவது நாம் வச்சுருக்க அஜெண்டா தான் அற்புதம். இன்றைக்கி நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீங்களே, இதுவே தேவனுடைய அற்புதம். ஹல்லேலூயா. இன்றைக்கி எத்தனையோ பேர் இன்றைக்கு வர வேண்டும் என்று எண்ணி வர இயலாமல் போன பல சூழல்கள் போன நினச்சி ஆவலாக இருந்தாங்க, வரல. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் இந்த வாய்ப்பை தந்திருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவரை மாத்திரம் பார்ப்போம்மா. உம்மையே நேசிப்பேன் என்று சொல்லி, உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், நான் பின் திரும்பேனேன், சந்நிதியில் முழங்காலில் நின்று பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே, உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. இந்த காலை நேரத்தில் வெளிப்புறமாய் மகிழ்ச்சியோடு காணப்படுகிற நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு தேவைகள் உண்டு, ஒரு தேவை உண்டு. ஏதோ ஒரு போராட்டம், நான் இதை என்ன செய்ய போகிறேன். உபாகமம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரே இதை செய்வார் என்று சொல்லுங்கள். அநேக நேரத்தில் நமக்கு அதை எடுத்துக்கொள்கிறோம். ஆண்டவர் எனக்காக யுத்தம் செய்வார் என்று சொல்லுங்கள். ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கின்றார். ஒருவேளை உங்களுடைய குடும்ப சூழல்களிலே, உங்களுடைய தனிப்பட்ட சூழல்களிலே இந்த காரியத்துக்கு நான் பயந்து கொண்டிருக்கிறேன், அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் வல்லமையுள்ளவர். அவரை நம்பி நாம் ஜீவிக்கும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம்.
இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கர்த்தரை நம்பி நாம் ஜீவிக்கும் பொழுது நம்முடைய கவலை கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நீக்க வல்லமுள்ளவராய் இருக்கின்றார். அவர் கைவிடாமல் காக்கும் தேவன். அவரை பற்றிக்கொள்வோம், பற்றிக்கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக்கொள்வோம். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்களவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்களவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். இந்த காலை நேரத்திலே நம்மை கைவிடாமல் காக்கும் தேவன் அவர். ஒருவேளை நம்பி இருக்கிறவமை கைவிட்டு விடலாம். நம்ம ரொம்ப அன்பாக இருக்காங்க நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அவர்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை என்ற உடனே நமக்கு எதிராய் செயல்படுவார்கள். ஆனால் நம் அன்புள்ள ஆண்டவர் அப்படி அல்ல. அவருடைய வாழ்க்கையிலே நம்முடைய கண்மலையாய், நம்மை காக்கும் தெய்வமாய் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா நிலைகளிலும் இருக்கின்றார். இந்த காலையில் அந்த நம்பிக்கையோடு கூட ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு கைகளை ஊட்டி சொல்லுமா? ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆண்டவரே, இந்த காலை ஆராதனை ஒருவருக்கு மாத்திரமே அப்பா. நீ உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. காலை நேரத்தில் நம்முடைய பலவீனங்களில் ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கின்றார். இந்த கால நேரத்தில் நான் பலவீனமாக வந்திருக்கிறேன், நான் சுகவீனமாய் வந்திருக்கிறேன். எனக்கு இந்த பலவீனத்தை யார் மற்றும் அந்த டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டேன். டாக்டர்ஸ் எல்லாம் எவ்வளோ சொல்லிட்டாங்க, இதை செஞ்சாதான் நடக்கும், அது செஞ்சாதான் நடக்கும் என்று சொல்லி ஆண்டவர் வல்லமை உள்ள தேவன். இந்த காலத்தில் பலவீனத்தோடு ஆண்டவரை தேடி வந்திருக்கான் தேவனுடைய பிள்ளையே. ஆண்டவரின் பலவீனத்தை அறிந்திருக்கிறார். இந்த 12 வருடம் வெறும்பாடுள்ள ஸ்திரீ, அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம், அவள் அப்படியே வந்த அந்த காலை நேரத்திலும் என் ஆண்டவர் அருகில் செல்லுவேன். அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை அன்றைக்கு அவள் தொட்டது போல அவருடைய அருகில் செல்வேன். என் பலவீனங்களை அவர் நீக்குவார் என்ற விசுவாசத்தோடு கூட, இந்த விசுவாசத்தோடு கூட இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை மகிமைப்படுத்துமா? எந்த பலவீன நேரங்களில்
கிருபை தந்தீரையா. எந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆமென். இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. கைகளை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆண்டவரே, இந்த காலை ஆராதனை ஒருவருக்கு மாத்திரமே நீர் கொடுத்த ஜீவன், சுகம், பலன், ஞானம் அனைத்திற்காய் ஆராதனை உமக்கே. அநேக நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம்? என் ஆண்டவர் எனக்கு இது கொடுத்துட்டார், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு போராட்டம் வந்த உடனே அவரை மறக்கிறோம், அவரை தூஷிக்கிறோம். ஆனால் பக்தன் பாடுகிறேன், இந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். இந்த காலை நேரத்தில் ஒருவேளை இந்த 2024ஆம் ஆண்டை தொடங்கி நாம் முடிக்க போகிறோம். ஒருவேளை இந்த ஆண்டின் கடைசி நாட்களிலே நமக்கு வந்திருக்கிற கஷ்டங்களை நினைத்து கொண்டு, ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட காரியத்தை அனுமதித்து விட்டார், என் வாழ்க்கையில் இந்த காரியம் நடந்துருச்சு, இப்படிப்பட்ட காரியங்களை நான் பெற்றிருக்கிறேன் அல்லது இழந்திருக்கிறேன்னு சொல்லலாம். ஆனால் ஒன்றை மறவாதீர்கள், இந்த ஆண்டை தொடங்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தாரே, அந்த ஆண்டை தொடங்கும் பொழுது அவர் நம்மோடு கூட இருந்தாரே, அந்த ஆண்டவர் இன்னும் நம்மை தொடர்ந்து கரம் பிடித்து வழி நடத்துகிறவர். நம்முடைய வாழ்க்கையின் பாதையில் வந்து கோணலானவர்களெல்லாம் செய்வை ஆக்கின தேவன் மறந்துட்டோமா? இந்த காலை நேரத்தில் அதை நினைத்தவர்களாய் நம் அனைவரும் சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துமா? எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ராஜா, ஆண்டவர் செய்த நன்மைகளை இந்த காலையில் எண்ணி துதிக்க அழைக்கப்படுகிறோம். துதித்தீடு, கைகளை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதவரே. இந்த காலை நேரம் உம்மை மகிமைப்படுத்துகின்ற நேரம் இது. நீங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்திருக்கிறீர், எங்கள் வேதனையில் எங்களோடு விட துணையாக இருந்திருக்கிறீர். நாங்கள் நேசித்தவர்களாம் எங்களை கைவிட்டு விட்டார்கள், ஆனால் நீ மாறாதே. நன்றி. இந்த காலையிலே ஒருவேளை நினைக்கலாம், நான் இவங்களா நம்பினேன், என் வாழ்க்கையில் இவர்கள் மாறிவிட்டார்கள். ஆம் பிரியமானவர்களே, அதுதான் மனிதர்கள். ஆனால் ஆண்டவர் மாறாதவர். வானம் பூமி ஒளிந்து போகலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது. நம்பிக்கையோடு ஆண்டவர் மகிமைப்படுத்துமாம். வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாது. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். வானபூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தை. ஆண்டவரே, இந்த உலகத்தை எல்லாம் மாறி போகலாம் சுவாமி, ஆனால் நீர் மாறாதவர். அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். கைகளை விட்டு சொல்லுமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்தீர். தொடர்ந்து கேட்கக்கூடிய வார்த்தைகள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல ஓய்வு நாளின் ஆராதனையிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் எனக்கு பாராட்டின இந்த மிகப்பெரிய ஸ்லாக்கியத்தை எண்ணி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எடுத்துரையில் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 13வது வசனம். இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. His name is word of God. இந்த நல்ல வெண்மை கிறிஸ்மஸ் ஆராதனையில் ஆண்டவருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஒயிட் கிறிஸ்மஸ் என்று ஐயா அவர்களின் இடத்துல சொன்னும் பொழுது அது எனக்கு வித்தியாசமாக தோன்றிற்று. ஒருவேளை இந்த நாளில் கர்த்தர் இந்த கருப்பொருளை கொண்டு கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு மகிமையான செயல்பாடுகளை நம்முடைய வாழ்விலே செய்கிறது என்பதும் அது எவ்வளவு பராக்கிரமம் செய்வது என்று அறிவதற்கு இந்த நாளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. இந்த நல்லதொரு நாளில் தேவன் அவருடைய அற்புதமான வார்த்தையினால் ஒரு பெரிய விடுதலையும் நம் அனைவருக்கும் தருவாராக. அருமையான ஒரு ஆராதனை வேளை. அநேகர் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்திருப்பீர்கள் நம்புகிறேன். உயிருள்ள நாளெல்லாம் நன்மை செய்வேன். என்ன பாடுறீங்க? ஆமாம், எந்த கண்மலை ஆனவரே. சிலர்லாம் அந்த கண்மலை ஆனவரேன்ற அந்த பாட்டை பாடும்போது எப்படி பாடுனீங்கன்ற நான் உணர்ந்தேன்னா, எந்தன் கண்மலையானவரே அப்படின்னு பாடின போல இருந்தது. அது ஒரு உற்சாகமாக பாடினாதான் என்ன, எந்தன் கண்மலை. அவர் ரொம்ப அழகாக ஐயா அவர்கள் உண்மையாக உணர்ந்து அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றுமாய் நிறுத்தி விளக்கி ஒரு உணர்ச்சி வசப்பட்டல்ல உணர்வு பூர்வமாக ஆராதனையை லீட் பண்ணும்போது நம்ம அதை உணர்ந்து பாட வேண்டும். இது ஒரு கிறிஸ்மஸ் நாட்கள் அல்லவா, அதனால் நான் யோசித்தேன், ஒரு அருமையான, எனக்கு கூட பாடணும்னு ஒரு ஆசையா, ஒரு அருமையான ஒரு பாடல், பழைய பாடல் தான். இயேசு எங்கே பிறந்தார்? பெத்லகேமில் பிறந்தார். இன்னும் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கோம். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இது எங்கும் புசிப்பும் குடிப்பும் பரன் ஆவியில். அப்படிதான் சொல்லிட்டு நான் கிறிஸ்மஸ் அன்னைக்கு சில வீடுகளில் நல்லா புசிச்சு சில பிள்ளைகள் குடிக்க கூட செய்கிறாங்க. பார்ட்டிலாம் வைக்கிறாங்க இந்த காலத்தில். கிறிஸ்மஸுக்கு பார்ட்டி அப்படிலாம் நம்ம ஆட்கள் வைக்கக்கூடாது. பாடலாமா? கைகளை தட்டி பாடுவீங்களா? இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதை எங்கும் சாற்றிடுவோம். இயேசு பிறந்தார் உள்ளமதில் ருசிப்போம் குடிப்போம் தேவராஜமல்ல பரனாவியில் மகிழ்வோம். ருசிப்போம் குடிப்போம் தேவ பரனாவியில் மகிழ்வோம். பரனாவியில் மகிழ்வோம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மாறிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மாறிட புகழ் பாடிட. இயேசு பிறந்தார் என்பதை உள்ளத்தில் பிறந்திருக்கின்றார். Jesus born in my heart. Let me share to everyone that who I meet in my life. நான் யாரெல்லாம் சந்திக்கிறோனோ அவர்களுக்கெல்லாம் இயேசு உள்ளத்தில் பிறந்திருக்கின்றார் என்பதை சொல்ல.
அவர் உண்மையாகவே அவர் பெத்லகேமில் பிறந்தது உண்மைதான். ஆனால் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிற அனைவருடைய இருதயத்திலும் அவர் பிறந்திருக்கிறார். Whoever accept Jesus as a personal savior, Jesus born in your heart. The day when you accepted him as your personal savior, Jesus will govern your life. No more sin, no more curse. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள், துயரங்களுக்கு எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டாக்க, சாபங்களுக்கு முடிவு உண்டாக்க இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். உண்மையாக அப்படித்தானே? தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. அப்படி ஒரு உற்சாகம் இருக்குமா தெரியலையே. ஆண்கள் பகுதியில் இருக்குங்க, ஒரு அலிலியா சொல்லுங்க பார்க்கலாம். உங்க சத்தம் பெருசா இல்லையே, சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ லேடிஸ் சைடில் இருக்குங்க சொல்லுங்க. எப்பா என்னைக்கு இருந்தாலும் நீங்க தான் ஜெயிக்கிறீங்க. ரொம்ப பயமா இருக்கு. பரலோகத்தில் நீங்க அதிகமாக நிரப்பிடக்கூடாது இல்லை? அப்படிலாம் கிடையாது. ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. உங்கள் ஆன்மாக்கள் இந்த உலகத்தில் மிக சிறப்பானவைகளாய் செய்கிறபடினால பரலோகத்தில் வேறு விதத்தில் நம்ம தேவனை ஆராதிக்க போகின்றோம். அதனால கர்த்தரை அங்கே வந்துட்டு சிலர் கேட்குறது போல், ஐயா ஒரு கேள்வியெல்லாம் சில நேரங்களில் சபையில் உட்காந்து கேட்டுட்டு இருப்பாங்க. சபையிலேருந்து பிரசங்கத்தை எடை போட்டுட்டு என்ன இந்த பிரசங்கத்தில் இப்படிலாம் சொல்லிட்டாரேன்னு கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும்போது அதை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன முடிஞ்ச உடனே யாருக்கு யார் மனைவியாக இருப்பார் பரலோகத்தில் போனாலும் கேள்வி கேட்கலாம். எவ்வளோ கேவலமான ஆள்பார். பிரசங்கத்துக்கு கேட்டுட்டு மனம் திரும்புதல் இல்லாமல் எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தையை சங்கீதம் 19 சொல்லுகிறது, தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமான அந்த வார்த்தையை, the word of God is honeycomb. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அந்த வார்த்தையை நாம் உட்கொள்ளும் பொழுது ஒரு மிகப்பெரிய மீட்பு நமக்குள்ளே உண்டாகிறது. மறந்துவிடக்கூடாது. இந்த பாடலின் வரிகளை நம்ம பாடும் பொழுதே இந்த கண்பலையானவரே என்று நாம் உணர்ந்து தேவனை ஆராதிக்கின்ற போது கர்த்தர் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்விலே செய்ய போகிறார். வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தும் விசேஷம் 19ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் மிக தெளிவாக இப்படி ஒரு காரியம் எழுதியிருக்கிறது. இரத்தத்தினால் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. His name word of God. இந்த கர்த்தருடைய வார்த்தையானது நம்முடைய வாழ்விலே என்னெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் தியானிக்க போகிறோம். கண்களை மூடி, ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீர் இறங்கி வந்து எங்களோடு பேசும் என்று சொல்லி தேவாதி தேவனை நாம் அழைப்போம். நல்ல பிதாவே, இந்த நல்ல கால வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை கர்த்தர் பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எம்மாவூர் சீஷர்களுக்கு நீர் உம்முடைய வேத வாக்கியங்களை விளக்கி காண்பித்த பொழுது அவருடைய இதயங்களை இப்படி கொழுந்து விட்டு இருந்ததோ அதே வண்ணமாக இன்று எங்களுடைய இதயங்கள் கொழுந்து விட்டு எரியத்தக்கதாக எங்கள் தேவன் கிரியை செய்வீராக. தொடர்ந்து அடிமையுடைய சுயங்களெல்லாம் மறைத்து நீர் வெளிப்படும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம். கிறிஸ்துமஸ் காலம் வந்தது. ஒரு வீட்டில் இந்த அம்மா பலகாரங்கள் எல்லாம் சமைத்தார்கள். அந்த பலகாரங்களை சமைத்ததையெல்லாம் கொண்டு போய் ஒரு இடத்துல வைப்பதற்கென்று பாத்திரங்களை தேடினார்கள். பாத்திரங்களை தேடின பொழுது அவர்கள் ஒயிட் சாக்லேட், ஒரு நல்ல ஒயிட் சாக்லேட் வாங்கியிருந்த ஒரு பாக்ஸ் அவங்க வச்சுருந்தாங்க. அந்த டின் இருந்துச்சு, அதை பரண்டையில் வைத்திருந்தார்கள். காலியாக இருந்த அந்த பரண்டையில் அவர் வைத்திருந்தாங்க பாத்திரத்தை. அதை தேடி எப்படியோ அந்த ஒயிட் சாக்லேட் பாக்ஸை டின்னு அது எடுக்கின்ற பொழுது பல நாளாக அது காலியாக இருந்ததுனால அதுக்குள்ளே ஒரு சவுண்டு வந்தது. கிச் கிச் கிச்சின்னு சவுண்டு வந்தது. என்னவா இருக்கும்? எலி குட்டி போட்டிருக்கிறது. உடனே அந்த எடுத்து பார்த்தாங்க. ஐயோ, இதில் எலி குட்டி போட்டிருக்கிறதுன்னு சொல்லி அவைகளை பார்த்து கேட்டார், நீங்களாம் யார், நீங்களாம் யாருன்னு கேட்டால் அதெல்லாம் சொல்லிச்சு, நாங்களாம் we are all white chocolates சொல்லிச்சா. நாங்கள் எல்லாரும் ஒயிட் சாக்லேட். நீங்கள் எங்கே ஏன் ஒயிட் சாக்லேட் சொல்கிறீங்கன்னா, நாங்கள் பிறந்திருக்குது ஒயிட் சாக்லேட்டோட பாக்ஸில் பிறந்திருக்கிறோம். we are white chocolates அப்படின்னு சொல்லிச்சான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒயிட் கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ண வந்திருக்கிற நீங்கள், ரிமெம்பர் தட் யூ ஆர் born in a Christian family so that you are called as a Christian. No, never. நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறதுனால நீ கிறிஸ்தவனாகிட முடியாது. உடனே அந்த அம்மா சொல்லிச்சான், ஆமாம்மா, நீலாம் ஒயிட் சாக்லேட் தான், உன் திருட்டு மொழி தெரியுதே, உன் திருட்டு காது தெரியுதே, உன் மொழி நல்லா திருட்டு மொழி தெரியுதே, எழுதி உன்னெல்லாம் தூக்கி வெளியே போடுறேன்னு தூக்கி வெளியே போயிட்டாங்களாம். கிறிஸ்துவின் நாட்கள் மிக சீக்கிரமாக இருக்கிறது. ஜீசஸ் இஸ் கமிங் பேக் அகைன். நம்ம எல்லாரும் இப்படி கிறிஸ்தவ குடும்பத்திலையும் சிஎஸ்ஐ திருச்சபையிலையும் அல்லது நம்ம புராட்டஸ்டன்ட்லையும் ஏதோ ஒரு திருச்சபை இருந்து கொண்டு நான்
கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு இன்னும் மாறாமல் மறுபிறப்பின் அனுபவம் இல்லாமல் இருப்போமானால், வேதம் சொல்லுகிறது நாட்கள் வரும்பொழுது ஆண்டவர் நம்மை வெளியேற்றுவார். Be careful, don't say that I am a born Christian. Have you really accepted Jesus as your personal savior? Is Jesus govern your life? என் ஆண்டவராக இயேசு உன் வாழ்க்கையை ஆளுகிறாரா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். தாத்தா தாமஸ், அப்பா ஆமஸ், நானும் போவாசு வாரத்தில் ஒரு நேரம் சர்ச்சு, மற்ற நேரத்தில் டாஸ்மாக்கள் நிற்கிறாங்க, திரைப்படங்களை பார்க்குறாங்க, ஷார்ட்ஸையும் ரீல்ஸையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இன்னும் பொல்லாதவைகளுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்தவ சமுதாயமே, நீ ஆண்டவருடைய மகிமையான வார்த்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க மறப்பாயானால், the judgment is near at us, door of your heart. இந்த தேவனுடைய நியாய தீர்ப்பானது உங்களுடைய இருதயத்தின் வாசற்பதிலே மிக சீக்கிரமாய் வந்து நிற்க போகிறது என்பதை மறந்து போகாதீர்கள். Remember that Jesus on the way to the earth. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு அப்படிப்பட்ட எண்ணத்தில் தான் இருக்கிறோம். இலங்கைக்கு போயிருக்கும் பொழுது ஒரு இடத்துல இந்த விஷயத்தை சொல்லும் போது ஒரு ஆங்கில பேராசிரியர் என்னை வந்து பார்த்து சொன்னார், இந்த காலகட்டத்துக்கு இப்படி சொல்லக்கூடாது, நீங்கள் இப்படி சொல்லணும்னா தாத்தா தாமஸ், அப்பா ஆமோஸ், நானும் போவாசு, என் பிள்ளை யூதாஸ்ன்னு சொல்லுங்க. என்ன இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. தாத்தா தாமஸ், அப்பா ஆமோஸ் அப்படிலாம் இருந்தால் என்ன தப்பா நினைச்சிடாரு. நானும் போவாசு, என் பிள்ளை. தேவனை காட்டி கொடுக்கிறவெல்லாம் இருக்கிட்டாங்க பாஸ்டர் அப்படின்னு என்னை பார்த்து சொன்னாங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் வெண்மை கிறிஸ்மஸ் என்று சொல்லுகிறீர்களே, அதுலேருந்து ஒரு குறிப்பை நான் தேவனுடைய சமூகத்தில் கேட்டேன். எனக்கு ஆண்டவர் ரொம்ப நேரம் ஆண்டவரோடு பேசி ஜெபித்த பிற்பாடு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்தார். வெண்மை என்பதை குறித்த அறிவற்ற செயல்களில் இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் வெண்மைக்குள்ளே மிகப்பெரிய அர்த்தங்கள் இருக்கிறது. ஒயிட் கிறிஸ்மஸ், when you are celebrating white Christmas, the white Christmas is reminding us why should we celebrate. யாருக்கெல்லாம் இது தெரியும்னு எனக்கு தெரியல. எதுக்கு வந்து கொண்டாடுறாங்க? வயசான அம்மா இருக்கீங்க, எதுக்கு கொண்டாடுறாங்க? என்ன இங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் என்ன எதுக்கு கொண்டாடுறீங்க ஒயிட் கிறிஸ்மஸ்? ஐயோ, இது என்ன இப்படி கேட்டுட்டா? ஏதோ ஒரு 5000 பேருக்கு நாங்கள் சாப்பாடு போடுவோம், நல்ல ஒரு மட்டன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை இருக்கா, எல்லாம் இருக்குது, அதெல்லாம் சாப்பிடுவோம், சந்தோஷமாக இருக்கும் பாஸ்டர், அவ்வளோதான். இந்த வெண்மைக்கு வேதாகமத்தில் மிகப்பெரிய ஒரு அர்த்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த வெண்மை மிக சபைய வேதாகமத்தோடு ஒத்து போகிற ஒரு காரியம். ஆகையினால கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வெண்மை கிறிஸ்மஸ் எதையெல்லாம் ஞாபகப்படுத்துகிறது என்று பார்ப்பதற்கு முன்பதாக நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை குறித்த அசட்டை யார் யாருடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ, ரிமெம்பர் that God is going to ask you a question when he is coming back. Have you really worshipped me? என்னை நீ உண்மையாக நேசித்து ஆராதித்தாயா? நான் ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சே, நான் உண்மையாகவே இந்த ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் இருக்கிறது. என்ன வருத்தம் தெரியுமா? உள்ளே இருக்கிறவர்களே ஒரு வசனத்தை தியானிப்பதற்கும் நம்மளை முகத்தை பார்த்தாலே அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டம்னா, வெளியில் உட்காந்துருக்கவங்க எப்படி இதை கவனிப்பாங்கன்ற ஒரு தாட் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கு. சில ஊர்களை, இந்த ஊரை சொல்ல, இந்த சர்ச்சை சொல்லலை, லேஸ் பாக்கெட்டு கொண்டு வருவாங்க, குர்குரே கொண்டு வருவாங்க, டிஃபன் பாக்ஸை இட்லி தோசை கொண்டு வருவாங்க. கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா பிள்ளைகள் ஊட்டிட்டு இவங்களும் சாப்பிட்டுட்டு அப்படிலாம் போவாங்க. பால்ஸ் வெளியில், அப்படிலாம் வெளியில் உட்காந்துருக்கல, நான் தவறாக சொல்லலை. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்துடக்கூடாது. உங்கள் சபையானது நிச்சயமாக பெரிதாய் கட்டப்பட வேண்டும். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? இப்படிலாம் சொன்னால் இப்போ வருமா? நல்லா தான் சொல்லுங்களேன். இல்லையாவே உங்கள் சபை கட்டி அழகாக கட்டணும். சாலமன் ராஜா எப்படி விரும்பி கட்டினார் பார்த்தீங்களா? எல்லாமே ப்ரெஷியஸ் தான், நம்பர் 1 குவாலிட்டியை பயன்படுத்தி கட்டினார். அப்படி கட்டணும்னு விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், யாருமே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே நீங்கள் வெளியிலே உட்காருங்கள் அப்படி எழுதிருக்கு. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாருங்கள், கர்த்தருடைய சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Know the truth, truth will give a liberty. வசனத்தை கேட்கும் போது அந்த வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விடுதலையை கொடுக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
கடைசி காலத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, மகிமையை, அவருக்கு கொடுக்க வேண்டிய சரியான நேரத்தை கொடுக்க தவறுமானால் நியாய தீர்ப்பு வாசற்படியில் இருக்கிறது என்பதை மறந்து போகக்கூடாது. டெத் இஸ் சர்டன். மரணம் என்பது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்போது வரும் என்று தெரியாது. அதற்கு முன்பதாக கர்த்தருடைய வார்த்தையை சரியாக தெளிவாக புரிந்து கொண்டு அவைகளுக்கு இடம் கொடுக்காதவனுக்கு வேதம் சொல்லுகிறது, நீ பிறவாதிருந்தால் நலமாயிருக்கும். உனக்கு ஐயோ! கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஜான் லெனன் என்கின்ற ஒரு பாடகரை பார்த்து கர்த்தருடைய வசனம் சொல்லப்பட்ட போது அந்த வார்த்தையை உதாசீனப்படுத்துவது மாத்திரமல்ல, அவன் இப்படியாக சொன்னான், Christianity will end, it will disappear, I do not have argue about that, I am a certain. Jesus is okay, but his subject were too simple today. I am more than Jesus, I am more famous than Jesus என்று சொன்னான். இப்படி அவன் சொல்லி தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணினான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே, சகோதரியே, 1966 ஆண்டு அவன் ஒரு நிகழ்ச்சியிலே பாடலை பாடிவிட்டு வெளியே வருகின்ற போது யாரோ தெரியாத ஒரு நபர் வந்து அவனை 6 முறை சுட்டு அவன் இளம் வயதிலே மரித்து போனான். Death is certain, my dear brothers and sisters. நிச்சயமாக மரணம் எல்லாருக்கும் வரும் என்பதை மறந்து போகாதீர்கள். ஜான் க்ரோடோ என்கின்ற பிரேசிலுடைய பிரசிடென்டாக தேர்வு செய்யப்பட்ட ஒரு நபர் சொன்னார், ஐ வில் டெஃபினெட்லி வின் திஸ் எலெக்ஷன். 5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் நான் வெற்றி பெறுவேன். என்னுடைய பதவி ஏற்பையோ என்னுடைய இந்த ஜனாதிபதி ஆகிறதையோ யாருமே தடுக்க முடியாது என்று சொன்னார். உண்மையாகவே 5 லட்சம் ஓட்டுக்கு மேலே அவர் ஓட்டு எடுத்து அவர் வெற்றி பெற்றார். ஒரு நாள் குறிக்கப்பட்டது, ஜனாதிபதி பதவியேற்க போகிறார். அந்த முந்தைய இரவிலே அவருடைய தொண்டை அடைத்து, மூச்சுக்குழலை அடைத்து இரவிலே இறந்து போனார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் அவர் சொன்னார், என்னுடைய பிரசிடென்ட்ஷிப்பை தடுப்பதற்கு இயேசு நினைத்தாலும் முடியாது. ஈவன் ஜீசஸ் cannot stop my presidentship என்று சொன்னார். நடந்த சம்பவம், அவர் பதவி ஏற்பதற்கு முன்பது நாள் இறந்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, காசுசா என்கின்ற ஒரு பிரசிலியன் ஒரு கம்போசர் இப்படியாக சொன்னார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை புகைப்பிடித்துக் கொண்டே பாடல் பாடிக்கொண்டு மியூசிக் வாசித்து கொண்டு இந்த புகையை ஊதி திஸ் இஸ் ஃபார் ஜீசஸ் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து கேலியாக பேசினார். நடந்த சம்பவம் என்ன? 32 வயதில் லங் கேன்சர் வந்து துடிதுடித்து மரித்து போனார். டைட்டானிக் கப்பல் என்ற ஒரு கப்பல் அவர்கள் தயாரித்து பிரயாணத்தை ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? அதை தயாரித்த நிறுவனத்தின் தலைவர் சொன்ன காரியம், not even God can sink it, not even God can sink it. கடவுளை நினைத்தாலும் இந்த கப்பலை முழுகடிக்க முடியாது. இந்த பிரயாணம் ஆரம்பித்த ஒரு சில நேரங்களுக்குள்ளாக இந்த கப்பல் பனிப்பாறையிலே மோதி முழுமையாக ஒரு துண்டு கூட கிடைக்காமல் முழுகிவிட்டது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மெர்லின் மன்ரோ என்கின்ற ஒரு நடிகையை பார்த்து டாக்டர் பில்லி கிரகாம் தேவனுடைய வார்த்தையை அவளுக்கு பிரசங்கித்து விட்டு அவளை தனியாக அவளுடைய வீட்டிலே சந்தித்து அதனுடைய 20வது 23வது மாடியில் இருக்கிற வீட்டுக்கு சென்று அவளை பார்த்து, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள், கர்த்தரனை அனுப்பினார் என்று சொல்லி அவளை மாத்திரம் போய் பார்த்து ரகசியமாய் தேவனுடைய வார்த்தையை சொன்ன பொழுது அவள் பிடித்துக் கொண்டிருந்த காஃபியின் பாதி எடுத்து அவளுக்கு கொடுத்து, இந்த எச்சல் காஃபியை அவருடைய இயேசுவுக்கு கொடு என்று சொல்லி அவரை கிண்டலாய் பேசிவிட்டு, ஐ டோன்ட் நீட் யுவர் ஜீசஸ், லெட் மீ see you again என்று சொல்லி அவரை விரட்டி விட்டார். நடந்த சம்பவம் ஏறக்குறைய ஒரு வாரத்துக்குள்ளாக அவள் 23வது மாடியிலிருந்து மனக்குழப்பம் அடைந்து கீழே விழுந்து தற்கொலை செய்து கொண்டு தலை நசுங்கி மரித்து போனார். டான் ஸ்காட் என்கின்ற ஒரு வோக்கலிஸ்ட் இப்படியாக சொன்னார், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை 1979 அவர் ஒரு பாடலின் மூலமாக அசிங்கப்படுத்தினார். நடந்த சம்பவம் என்ன? அவருடைய வாழ்க்கையிலே அவருக்கு ஒரு கொடிய வியாதி வந்து அவருடைய 29வது வயதிலே மரித்து போனார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 2005ஆம் ஆண்டு கம்பானியன் என்கின்ற ஒரு இடத்துல பிரேசில் சார்ந்த ஒரு குடும்பம் உண்டு. ஒரு அருமையான தாயார், கர்த்தருக்கு பயப்படுகிற தாயார்.
அவருக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தது. அந்த பெண் குழந்தை தனக்கு ஒரு கேம்புக்காக செல்லுகின்றார். அந்த கேம்புக்கு அவள் செல்லுகின்ற போது நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? அவள் எல்லா பொருட்களையும் எடுத்து வைத்துக் கொண்டிருந்தாள். அவள் தாயாரோட பார்த்து சொன்னால், மகளே, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உன்னோடு கொண்டு போ. My daughter, go with God. May the Lord protect you என்று சொன்னார். Take my Jesus with you என்று சொன்னார். அவள் சொன்ன காரியம், என்னுடைய வாகனத்திலே இயேசுவுக்கு இடம் இல்லை. I don't have a place in my car. Jesus cannot travel in my car. If Jesus want to travel in my car, only if God travels in my trunk. Come inside, cars inside here. It's already full என்று சொன்னார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே, சகோதரியே, நடந்த சம்பவம், அந்த வாகனத்திலே 5 பேர் போகக்கூடிய வாகனத்திலே 5 பேர் உட்கார்ந்து இருக்கிறார்கள். இவள் சொன்னால், ஆண்டவர் வரவென்றால் என்னுடைய காருடைய பின்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ட்ரங்க்ல வரலாம் என்று சொல்லி ஏளனமாய் பேசினார். ஏறக்குறைய ஒரு 6 மணி நேரம் கழித்து அவருடைய தாய்க்கு ஒரு போன் வருகிறது. உன்னுடைய மகள் போகிற வாகனம் ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டிவிட்டது. வேகமாய் பிரயாணித்து ஓடினார். ஒரு மிகப்பெரிய ஹைவேல, ஒரு நடு ரோட்டில் அவருடைய மகள் வந்த வாகனம் நசுங்கி அப்பளம் போல் இருந்தது. வேகமாய் ஓடி ஐயோ என்று சொல்லி போனவள் அந்த வாகனத்தின் முன்புறமோ உள்புறமோ பார்க்கவில்லை. நேராக போலீஸ் இடத்தில் சென்று போலீஸ்காரிடத்தில் எனக்கு ப்ளீஸ் ஓப்பன் த ட்ரங்க் என்று கேட்டார். அந்த இடங்களில் நசுங்கி இருந்தது. அதை திறக்க சொன்னார். முற்றிலுமாய் திறக்க முடியாமல் இருந்தது. அவர்கள் அதை ஆயுதங்களை வைத்து திறந்து வைத்து பார்த்த பொழுது கண்ணீர் விட்டு ஓ என்று அழுது, ஐயோ என் மகளே என்று அழுதார். காரணம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, முன்பதாக இருந்த 5 பேரும் நசுங்கி இறந்திருந்தார்கள். அந்த ட்ரங்குக்குள்ள ஒரு 60 முட்டை, வேக வைக்காத முட்டை கொடுக்கப்பட்டது அவருடைய கேம்பில் அவள் சமைத்து சாப்பிடுவதற்கென்று. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. அந்த முட்டைகளில் ஒன்று கூட உடையவில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே, சகோதரியே, if you call Jesus in your family, if Jesus go with your family, nothing will happen. No harm will come to your life. இயேசுவின் ரத்தத்தை ஏற்றுக்கொள்கிற, if you accepted Jesus and his word in your life, the Lord will keep you away from all the dangers. You are free from all curse. என் ஆண்டவருடைய ரத்தம் உன்னை பலப்படுத்துகிறது. அவருடைய வார்த்தை உன்னை பலப்படுத்துகிறது. விசுவாசிக்கிறவர்கள் அல்லையே சொல்லுங்களேன். நான் ரத்தத்தில் மறைந்துள்ளேன். தெரியுமா அந்த பாட்டு? தெரியாதா? நான் ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன். சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, சாத்தான் தீங்கு செய்ய முடியாது. தீங்கில்லை, 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 தீங்கில்லை. சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, சாத்தான் தீங்கு செய்ய முடியாது. Satan cannot do anything in our life. ஐயோ நான் வேதனையோடு இருக்கிறேனே, துன்பத்தோடு இருக்கிறேன். 2024ஆம் ஆண்டு இந்த வெண்மை கிறிஸ்துமஸ் நாட்களிலே வந்திருக்கிற நீங்கள் இந்த வெண்மையின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சில காரியங்களை ஞாபகப்படுத்த விரும்புகிறார். இப்படி கிறிஸ்துவை மையமாய், அவருடைய வார்த்தையை மையமாய் வைக்காத அநேகருடைய வாழ்க்கையிலே இன்றைக்கும் துன்பங்களும் துயரங்களும் தான் இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணீரும் கவலையும் இருக்கிறது. ஐயா கடன் பிரச்சனை, ஐயா என் பிள்ளைகள் திருந்தல, ஐயா எங்க குடும்பத்தில் திருமணத்தின் தடைகள், ஐயா எங்கள் குடும்பத்தில் நல்ல ஒரு ஆசீர்வாதம் இல்லை, சம்பாதிக்கிறதெல்லாம் ஏதோ ஒரு பக்கத்தில் போய் கொண்டிருக்கிறது, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல குழந்தை ஆசீர்வாதம் இல்லை, ஐயோ நான் மிகவும் கலங்கி கொண்டிருக்கிறேன், எங்களுடைய குடும்பத்தில் வியாதியின் மேல வியாதி ஒன்று பின் ஒன்று வந்து கொண்டே இருக்கிறது. என்ன செய்யறதுன்னு தெரியல. பிகாஸ் யூ ஆர் நாட் கிவிங் a priority to the word of God. Hallelujah. When you are not giving a priority to God, don't believe that God is going to bless your life. ஒரு பெரிய பாடலை பாடுகிறதுனால, தீர்க்கதரிசிகள் உங்கள் மேலே கைகளை வச்சு ஜெபிப்பதனால, இல்லது நீங்கள் பார்த்து வீடியோலையோ டிவியிலேயோ பார்த்து கொண்டிருக்க பெரிய தீர்க்கதரிசிகளுடைய தீர்க்கதரிசனங்கள் நம்பி ஐயா எங்களுக்கு எல்லாம் கிடைக்கும்னு சொல்லி காத்திருப்பதனாலே அல்ல. If you are not following the word of God, you are not applying the word of God in your life, everything is vain. சத்தியத்தின் படி வாழ முடியாத கிறிஸ்தவர்கள்
ஆசீர்வாதத்தை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ளும் என்று நினையாதிருங்கள். Word of God is very important rather than anything in the world. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் ஆண்டவருடைய வார்த்தை இல்லாமல் வேற ஒன்று இந்த உலகத்தில் எனக்கு அவசியம் இல்லை. யார் சொல்றீங்க? நல்ல விசுவாசமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதைதான் ஒரு 4 காரியங்களை வேகமாக சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். ஒன்று, ஒரு white star led that wise men to Bethlehem. ஒரு நட்சத்திரம் இருந்தது. நட்சத்திரம் நம்ம இரவுல பார்க்கும் பொழுது அது என்னவா இருக்குது? ஒயிட் இன் கலர். சம்வேர் yellow, ஆரஞ்சு எல்லாம் இருக்குடா, பட் இட் லுக்ஸ் ஒயிட் இன் கலர். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வெண்மை என்கிற நிலையை பார்க்கின்ற போது இட் பிலாங்ஸ் டு அப்பர் வேர்ல்ட். இந்த வெள்ளை நட்சத்திரம் எங்க இருக்கிறது என்றால், இட் இஸ் இன் த ஸ்கை. இட் இஸ் கம்ப்ளீட்லி above the earth. You cannot find in the earth. That star is in the sky. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே பிறந்திருப்பீர்கள் என்றால் உங்களுடைய இருதயத்தின் சிந்தைகள் ஒன்றும் பூலோகத்துக்குரியதாய் இராது. பூலோகத்தினுடைய ஆசை இருக்காது. நான் பெருமைக்கு சொல்ல, என் மனைவி இருக்கிறாங்க, கர்த்தர்களுக்கு நிறைவா கொடுத்திருக்கிறாரு. ஒரு வழக்கறிஞர், அவர்களுடைய மாத வருமானமே கடவுள் கிருபையில் 6 டிஜிட்டுக்கு மேலே இருக்கு. ஆனால் அதை குறித்த கவலை, அதை குறித்த பெருமையும் எங்களுக்கு இல்லை. வித்தின் 5 days we spend all and we எல்லாத்தையும் முடிச்சிருவோம். அதில் 70% என்னோடு கூட என்னுடைய சார்ந்திருக்கிற ஊழியங்களுக்கு மாத்திரமே நாங்கள் செலவிடுவோம். இன்னைக்கு வரைக்கும் என் மனைவிக்காக நான் ஒரு நகையை, என் மனைவிக்கோ என் பிள்ளைக்கோ ஒரு தங்க நகை கூட வாங்கினதில்லை. அதனால் அவள் சொல்வா, நீ பிழைக்க தெரியாத மனுஷன், எப்போ வீடு வாங்க போகிறீங்கன்னு போன வாரம் தான் என்கிட்ட சொன்னான். காலையில் சண்டே காலையில் கிளம்பும்போது அவளுக்குள்ள ஒரு வருத்தம் வந்துடுச்சு. எப்பா, நான் இவ்வளோ சம்பாதிக்கிற ஒரு வீட்டை பற்றி நினைக்க மாட்டீங்களே? ஒரு சொந்த வீடு அவசியம் இல்லையா? பிசாசு பாருங்க, ரொம்ப டாக்டிஸாக வேலை செய்வான். நான் சபைக்கு அழைச்ச ஒரு பிரசங்கரை, நான் எப்பவுமே வெளியிலேருந்து கூப்பிட்றதில்ல, ஆனால் கூப்பிட்டுருந்தேன் அன்னைக்கு. அவர் வந்தார். வந்துட்டு ஒரே பிரசங்கத்தில் அம்மாவை ரொம்ப தூக்கி விட்டு ஒரு நல்ல வீடை வாங்க வேண்டும், வீடை வேண்டும்னு சொல்றார். கை வேலை இல்லாத வேறொரு வீட்டை எங்க நமக்கு கட்டி வச்சிருக்கிறாரு? கைவேலை அல்லாத வீடொன்றை மேலேதான் சொல்லி போக. என் மனைவி பத்தி பாடினேன். கைவேலை அல்லாத வீடொன்றை மேலேதான் செய்வேன் சொல்லி போகல. அவ அப்படியே முறைச்சி மேலே கீழே பார்க்குறா. ஏன் இவ்வளோ சம்பாதிச்சு வீணாக்குறீரே? 70% நான் ஒரு 30% கூட வீட்டுக்கு செலவு பண்ணுறதே கிடையாது. நீங்கள் வழிபடுத்தணும்னு சொல்கிறேன். வீட்டுக்காக அதுலேருந்து எடுக்கிறது இல்லை. அந்த ஆசையம் வரல, அந்த நகை வாங்குற ஆசையம் வரல. எப்பா என்னப்பா பிள்ளைக்கு எவ்வளோ போடணும் தெரியல, அது அன்னைக்கு பார்த்துக்கலாம். என் மனைவியாக பார்த்து எனக்கு தெரியாமல் சேர்த்து வச்சு இந்த பெண்கள் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்தீங்களா, எப்படியோ சேர்த்து வச்சுருக்காங்க. எவ்வளோ சேர்த்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல, எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல எவ்வளோ சேர்த்துருப்பாங்கன்னு தெரியல. ஆனால் என்னுடைய குத்து மதிப்பு ஒரு 10 சேர்த்து வச்சுருப்பாங்க. என்னுடைய ஒரு ஐடியா. ஏன்னா அவங்க எனக்கு தெரியாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். அதெல்லாம் பைசா வச்சுருக்கியாமான்னு கூட அப்படியே நெஞ்சை கல்லாக்கிக்கிட்டு இவருக்கு தரவே கூடாது. அம்மா ஏதாவது பைசா வச்சுருக்கியா? இல்லைப்பா, இல்லவே இல்லை. அம்மா ஏதாவது கஷ்டத்துக்கு உதவி செய்ய, ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, கையில் ஒன்றுமே இல்லைன்னா கூட சில நேரங்களில் அப்படியே நெஞ்சாக்கிட்டு இருப்பாங்க இந்த பெண்கள். ஆனால் என் மனைவி ஈஸியாக ஏமாற்றிடுவேன், ரொம்ப ஈஸியாக நான் ஏமாற்றிடுவேன். அப்படி ஏமாத்துகிற ஆண்கள்லாம் கையை தூக்குங்க. இன்னும் உயர்த்த மாட்டீங்களே. அங்கே ஒரு ஐயா சொல்கிறாரு, உங்களை போல தான் நானும் என் மனைவி ஏமாற்றிக்கிட்டு நல்லா ஒன்றுமே செய்யலையா.
ஒண்ணுமே செய்யல, உலக ஆசையே வரல. we are belongs to the upper world. இன்னைக்கு செத்தா என்கிட்ட ஒரு ஜான் பூமி இல்லை, பேங்க் பேலன்ஸ் கிடையாது, நத்திங். ஆனா இப்ப செத்தா எங்க போயிடுவான்? உண்மையா சொல்றேன், விசுவாசி சொல்றேன், அந்த ஆசையே இல்லை, அந்த எண்ணங்களும் இல்லை. எப்படிதான் நம்ம இடத்துல இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் அப்பா போட்ட பிச்சை, இதற்கு மேல நான் இந்த உலகத்து மேல ஆசை கொண்டிருப்பேன், ஆனால் என்னை போல ஒரு பரிதாபத்துக்குரியவனை பார்க்க முடியாது. The white star is reminding us we should not have the love of this world. இந்த உலகத்தினுடைய ஆசைகளை வெறுக்கிறவர்களாய் நீங்கள் நானும் இருக்க வேண்டும். கிறிஸ்தவ பிள்ளைகளே, கிறிஸ்துமஸ் அன்னைக்கு Dress வாங்கும் போது 10,000 ரூபாய் வாங்கினா கர்த்தர் உன் காரியங்களை கடிந்து கொள்வாராக. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு பெரிய சரடு வாங்கினா கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. எத்தனையோ ஐயா, ஒரு 7 பவுன் செயினை நீ வாங்கலாம், டைவர்ஸ் பண்ணிடுவேன். உடனே நீட்டமா அப்படியே கால் வரைக்கும் போக வேண்டியதானே. அந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஜவுளி கடை, நகை கடை இங்கே தான் இருக்கும். நானே ஆளை விட்டு எடுக்கலான்னு பார்க்குறேன். ஜவுளி கடையே, நகை கடையே, கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். எவ்வளவு மோசமா அந்த உலகத்தில் வேதம் சொல்லுகிறது, நல்லா கவனிங்க. சுனாமி வர்றதை குறித்து சரியாய் கணித்த விஞ்ஞானிகள் ஒரு குரூப் ஆஃப், அந்த பேரை மறந்துட்டேன் அவங்க பேரை. அது பிற்பாடு இந்த கொள்ளை நோய்கள் வரப்போறதை குறித்த விஞ்ஞானிகள் யூத கேலண்டர் படி அதை ஆராய்ச்சி சொல்கிறார்கள். 2025 ஜனவரி மாதத்துக்குள்ளே பெரிய அழிவு வந்து தேசம் உலகம் முழுவதும் அழிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்று சொல்கிறார்களாம். நான் எவ்வளவு போட்டு ஒரு பேசிட்டா போட்டு சேர்த்து வச்சேன்னு, ஆண்டவரே வந்துடாதீங்கப்பா, இப்பதானே சேர்த்து வச்சு 100 பவுன் ஆக்கிறேனே, எல்லாம் மண்ணா போயிடும். சில நான் பார்த்து சபிக்கிறீங்க, என்னடா இருந்தாலும் மண்ணா போயிடுன்றான். நகைகள் எல்லாம் உன் பொண்ணும் உன் வெள்ளியும் உன்னை, அந்த வசனம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, உபாகமத்தில் சொல்லி இருக்கிறது, உன் பொண்ணும் உன் வெள்ளியும் உன்னை காப்பாற்ற மாட்டாது. யுவர் கோல்ட் அண்ட் சில்வர் never protect you the kingdom of when kingdom of God has come. The white star is reminding us you should not have the love of the world. If you have the love of the world, the Lord will not sustain you, the Lord will not stay in your life. As when you are celebrating the white Christmas, remember that you should be ready to see the kingdom of God. Leave all the worldly loves. இந்த உலகத்தினுடைய ஆசைகளை வெறுக்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்ப ஏன் நீ 12 லட்சம் கார்ல வரையானா, அதுவே எனக்கு இல்லதுங்க. ஆச்சரியமா இருக்கு எப்படி என் வீட்டுக்குள்ள அது வந்ததுன்னு. The white star is leading us that we are not belongs to the world, if we are belongs to the upper world. இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல, நாம் பரலோகத்தை சார்ந்தவர்கள். இரண்டாவது பாயிண்ட் மட்டும் சொல்றேன், it guides us, இது நம்மை வழி நடத்துகிறதாக இருக்கிறது. It gives light to our life. We are the light to the world. As we are celebrating this white Christmas, we are all belongs to the upper world. Remember that we are all belongs to the upper world. We are the light of the world. அந்த நட்சத்திரம் சும்மா இருக்காது, அது எப்பவுமே பிரகாசித்துட்டு இருக்கும். இது முதல் குறிப்பு. நல்லங்க ஞாபகம் நேரம் இல்லை. இந்த வெண்மை நட்சத்திரம் என்ன செய்கிறது? பரலோகத்துக்குரியது, அது மேலான உலகத்தை சார்ந்ததுன்னு பார்த்துட்டோம். அது வழி நடத்துகிறது, அது நல்ல வெளிச்சத்தை கொடுக்கிறது. இப்படி நாம இருக்கணும். இது முதல் காரியம். இரண்டாவது, நீங்கள் பார்க்கக்கூடுமானால் வேதத்தில் மிக திட்டமாக தெளிவாக எழுதியிருக்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறோங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வெளிப்படுத்தும் விசேஷம் 7ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே உமக்கு தெரியும் என்றேன். அப்போது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரத்தில் இருந்து வந்தவர்கள். போதுங்க,
கிறிஸ்தவ வாழ்விலே when we are celebrating the white Christmas, remember that Christmas is reminding us we are born for the kingdom of God. இந்த உலகத்துக்காய் நாம் பிறக்கவில்லை, இந்த உலகத்தில் வாழ்வதற்காய் பிறந்தோம். ஆனால் உலகத்துக்கல்ல, கிறிஸ்துவுக்காய் உபத்திரவத்தை அனுபவிக்க பிறந்திருக்கின்றோம். We are born to win in the world. உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக உபத்திரவத்தை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காக பாடு அனுபவிக்கும்படியாக கர்த்தர் நம்மை படைத்திருக்கின்றார். இன்னைக்கு நிறைய பிரசங்கங்களை பார்த்துட்டா நமக்கு எரிச்சலும் கோபமாய் கூட வருது. In a hyper grace, and a group of people are in the world right now. They are preaching about the grace. The grace will give you a life. கிறிஸ்து கிருபையா இருக்கிறார் என்பதை எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா கிறிஸ்து பாவம் செய்ய 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 உன்னை மன்னிச்சே இருப்பாரு. உன்னுடைய கடந்த கால பாவம், இந்நாளின் பாவம், வருங்கால பாவங்கள் எல்லாத்தையும் சேர்த்து உனக்கு எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிட்டாரு. ஆகையினால யூ என்ஜாய் யுவர் லைஃப் என்ற ஒரு பொல்லாத அந்தி கிறிஸ்துவின் பாடங்களை நீங்கள் தயவு செய்து தொடராதிருங்கள். வேதம் சொல்லுகிறது, என்னிலே பாவம் இல்லை என்று சொன்னால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளாய் இருக்கிறோம். பாவம் செய்கிறவன் பாவத்திலே மரணம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் தெளிவாக எழுதியிருக்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். இது எல்லாம் பேசுகிற நாம் பல நேரங்களில் இன்றைக்கு வருகிற நூதன பிரசங்கங்கள். உபத்திரவம் வேணா நீ சாகவே மாட்டா. ஒரு 5 அடி இருப்பாரா இல்லை 4 அடி இருப்பாரான்னு தெரியல. ஒரு ஆள் யூடியூப்ல வருவார், 5'8" சொல்லுவாங்க. நம்ம எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருந்தால் 5'8" மாதிரி இருக்கான்னு அப்படி தான் இருப்பார் ஒரு ஆள். ஜபிக்க வேணாம், நீ பாட்டு உபவாசம் இருக்க வேணாம், நீ எதுவும் பண்ண வேணாம், நீ வெறும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தா போதும். விசில் அடிக்கிறாங்க சபையில். தேவனை எப்படி தொழுது கொள்ளணுன்ற அர்த்தமும் தெரியல. ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் மீனிங்ஃபுல் வர்ஷிப்பே இல்லை. இப்போ நீங்க ஆராதிச்சதுல அருமையான அர்த்தம் கொண்ட ஆராதனை. உபத்திரவமே வேணாம், நான் உபத்திரப்படக்கூடாது. உபத்திரப்பட்டா கிறிஸ்தவத்தில் இருக்க முடியாது. உபத்திரம் வேணான்னு சொல்லுவாங்க. பரலோகத்தில் யார் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க போகிறார்கள்? வெள்ளை அங்கி. முதல்ல சொன்ன வெள்ளை ஸ்டார், ரெண்டாவது என்னது? வெள்ளை அங்கி, white robes. It reminds us that we should accept the trouble and trials in our life for the kingdom of God. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக பாடு அனுபவிக்க வேணும், துன்பத்தை அனுபவிக்கணும், கஷ்டத்தை அனுபவிக்கணும், வேதனை அனுபவிக்கணும். இங்க இருக்கக்கூடிய பாதிரிமார்கள்லாம் எப்பவுமே சுகத்தை அனுபவிச்சிருக்கான்னு நினைக்க முடியாது. அவருடைய தொடக்க ஊழியங்கள் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்று நினைத்து பாருங்கள். சைக்கிள் ஒன்று கொடுத்து ஸ்கூலா போய் சத்தியத்தை சொல்ல சொன்ன போது எனக்கு ஒரு ஐயா இருந்தார். நான் அவர்கிட்ட ஊழியம் செய்தேன். ரொம்ப கடுமையா இருப்பார், மிலிட்டரி மாதிரி இருப்பார். ஸ்கிரிப்சர் யூனியன்ல அவரு கீழே ஊழியத்தை செய்த தொடக்க நாட்களில் சாப்பாடுக்கு போயிட்டு வந்தா 10 நிமிஷம் தான். 10 நிமிஷம் லேட் ஆச்சுன்னா மல்கியா எங்க இவ்வளவு நேட்டு இப்படி இல்லாம நீ உருப்பட மாட்டேன்னு. கஷ்டத்தை அனுபவிப்போம், துன்பத்தை அனுபவிச்சோம். திட்டுனாங்கன்னா அதை அமைதியா வாங்கிடுவோம். எவ்வளவு காரி துப்புனாலும் அமைதியாக தான் இருந்தாகணும். நம்ம வந்திருக்கிற பணி அப்படி உபத்திரவத்தில் இருந்திருக்கணும். சாப்பாடுறதுக்கு நிறைய நேரங்களில் சூழ்நிலை இருக்காது. ராத்திரி 12 மணிக்கு உறங்குவது, காலையில் 4 மணிக்கு எழுந்து கொள்வது. எனக்கு ஞாபகம் இருந்து ஒரு 2-3 ஆண்டுகள் ராத்திரியில் ஜாம் பண்ணுன்ற ஒரு பண்ணு தான் எனக்கு உணவாக இருந்திருக்கிறது. ஏதாவது பெருமையெல்லாம் சொல்லலை, இதெல்லாம் கர்த்தருக்காய் பாட அனுப்பி மிகப்பெரிய ஸ்லாக்கியம். இன்னும் அனுபவிக்கணும்னு நான் சொல்றேன். கிராமங்களுக்கு ஓடும் பொழுது, தேவனுக்கு பணி செய்யும் பொழுது பல பிரச்சனைகள் வரும்போது அது சந்தோஷமா இருக்கும். I'm so happy to take all the pain for my God. When you are going out for this gospel, take the pain for the kingdom of God with happy mind.
ஊழியக்காரர் ஒருவருக்கு ஒரு 6 பிள்ளைகள், 7வது பிள்ளை 12 வயதாகிறது. அந்த பிள்ளை சிக்கா இருக்குது காலையில். ஊழியக்கார குடும்பங்களை சாதாரணமாக எண்ணிடாதீங்க. நான் இந்த ஆடையை அணிந்திருப்பதனால பேசவில்லை, கர்த்தரோடு வாழுகிறதுனாலே சொல்லுகிறேன். ஊழியக்காரனின் வாழ்விலை துன்பங்கள் என்பது எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும். அப்படி துன்பம் அனுபவிக்காத ஒருவன் இருப்பானால் அவன் தேவனோடு இல்லை என்று அர்த்தம். இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள். யார்? வெள்ளங்கி தரித்தவர்கள், உபத்திரவத்தின் குகையிலிருந்து வந்தவர்கள். If a pastor is facing a trouble and problem in a church, he is blessed pastor. When somebody is saying against something, rumor against a pastor, the pastor is a blessed. Because Bible says, I called you the cave of tribulation. உபத்திரவத்தின் குகையில் உன்னை தெரிந்து கொண்டேன். நிறைய blessing இப்படி இருப்பா அப்படி இருப்பா இப்படி இதெல்லாம் இல்லைன்னா சொல்ல. God is always blessing us when you live right with the word of God. கர்த்தருடைய வார்த்தை சரியா பிடிச்சீங்கன்னா தானா வரும் ஆசீர்வாதம். நீங்க ஓடி அலைய வேண்டிய அவசியமே கிடையாது. It comes to your feet. உங்கள் பாதத்தில் வந்து நிற்கும். Remember that God will always bless you if you walk right with the word of God. கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்ந்து பாருங்களேன். அந்த சகோதரருடைய குழந்தை 12 வயசு. அவங்க அம்மா மனைவி சொல்றாங்க, எப்பா பிள்ளைக்கு பயங்கர காய்ச்சலா இருக்கிறது, இப்போ ஊழியத்துக்கு போகாம நின்று விடலாமே. நான் தனியா இருக்கிற இந்த காட்டுக்குள்ள, இந்த கிராமத்தில் தனியா இருக்கிற, யார் எனக்கு உதவி செய்வா? அவர் சொன்னா, இல்லை, நான் முன்வைத்த காலை பின் வைக்க கூடாது. ஆண்டவருக்கு நான் பணி செய்கிறேன், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எப்பா குழந்தைக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அவன் உயிரோடு இருந்தால் திரும்பி பார்க்கிறேன், ஒருவேளை மரித்து போனால் நான் அவனை பரலோகத்திலே பார்ப்பேன் என்று போய்விட்டார். சாயங்காலம் வருகிறார். ஒரு 6 மணி வாக்களை வரும் பொழுது அவரை தூரத்தில் பார்த்த அந்த மனைவி ஓடி போய் உள்ளே ஓடி போனார். என்ன மனைவி நம்மளை பார்த்துட்டு ஓடுகிறாரே என்று பார்த்தவர்கள் உள்ளே போய் பார்த்து உள்ளே இருந்து அந்த குழந்தையை தூக்கி கொண்டு வருகிறார் பிணமாக. உண்மையாய் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். அந்த பிணத்தை எடுத்துக்கொண்டு ஓடோடி அவருடைய கணவரிடத்தில் வருகிறார். ஐயா, உன் மகன் இறந்து போய்விட்டான். கண்ணீர் வடிக்கல, எந்த ஒரு விஷயமும் செய்யல. அந்த பிணத்தை கையில் எடுத்துக்கொண்டு ரூம் போட்டு பாடுறாங்களே. இன்னைக்கு சிடி போடுறதுக்கும் மில்லியன் கணக்கில் வியூஸ் வர்றதுக்கும் கண்மலையோன்னு உடனே நீங்கள் எல்லாம் ஓடுறீங்க, எபினேசரேன்னு ஓடுறீங்களே. என்ன நிலைமையில் நிற்கிறாங்கன்னு பார்த்துக்குங்க. சத்திய வசனங்களுக்கு இல்லாத இன்றைக்கு மனதை கவருகிற பொல்லாதவைகளுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கீங்களா? அந்த ஐயா ஒரு பாட்டு பண்ணார், ஒரு அருமையான ஒரு பாடல். கேரளாவில் நடந்த உண்மை சம்பவம். 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலே வாழ்ந்த ஒரு தேவ மனுஷன், அப்போஸ்தலர் பாடின ஒரு பாடல். துக்கத்தின்றே பான பாத்திரம் கர்த்தாவென்றே கையில் தன்னா, சந்தோஷத்தோடாது வாங்கி அல்லேலூயா பாடிடும் ஞான், சந்தோஷத்தோடாது வாங்கி அல்லேலூயா பாடிடும் ஞான். துக்கத்தின்றே பான பாத்திரம் கர்த்தாவின்றே கையில் தந்தால் சந்தோஷத்தோடு அது வாங்கி அல்லேலூயா பாடிடும் ஞான் என்று பாடினார். என் ஆண்டவர் கொடுத்த பரிசு என்று வாங்கி கொண்டார். தன் மகனுடைய பிணத்தை கையில் எடுத்துக்கொண்டு, ஆண்டவரே, இந்த துக்கமான பாத்திரத்தை என் கரையத்தை நீ கொடுத்து விட்டீர், அதை சந்தோஷத்தோடு வாங்கி அல்லேலூயா பாடுவேன் என்று பாடினார். உபத்திரவத்தில் தெரிந்து கொண்ட வெள்ளையான அங்கே தரித்த பரிசுத்தவான்கள் பரலோகத்தில் நிற்பார்கள். If you are not accepting pain for the Lord or the kingdom of God, you cannot inherit the kingdom of God. கிறிஸ்துவுக்காகவும் அவருடைய ராஜ்யத்துக்காகவும் பாடு அனுபவிக்காத எந்த ஒரு கிறிஸ்தவனும் பரலோகத்துக்குள் போவது சந்தேகத்துக்குரிய காரியம். உன் குடும்ப வாழ்க்கையில, உங்கள் வேலை ஸ்தலத்தில் நீங்கள் கிறிஸ்தவர்களாய் இருப்பீர்கள், உண்மை விசுவாசிகளாய் இருப்பீர்கள் என்றால்
உங்களை குறித்து அநேகர் எரிச்சல் அடைவார்கள், அங்கே உங்களை அநேகர் துன்பப்படுத்துவார்கள். Though you may be a pastor, you may be a doctor, you may be an engineer, you may be a government officer, you may be a teacher, or any profession, you will have a trouble in your profession place because you accepted Jesus as your personal savior. You cannot live with the world. உலகத்தின் கிரியைகளோடு உங்களால் வாழ முடியாததனால அந்த கிரியைகள் உங்களை வெறுக்க ஆரம்பிக்க வேதம் சொல்லுகிறது, என்னை வெறுத்தார்கள் உங்களை வெறுப்பார்கள், என்னை துன்பப்படுத்தினால் உங்களை துன்பப்படுத்துவார்கள். உண்மையா இல்லையா? துன்பம் அனுபவிக்காதவர்கள் கிறிஸ்துவின் ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. வெள்ளை அங்கி, white Christmas is reminding us, the white star and the white robe. Thirdly, இன்னொரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, white horse, நேரம் இல்லை, வேதம் மிக தெளிவாக சொல்கிறது, ஒரு அற்புதமான வெள்ளை குதிரையை கர்த்தர் காண்பிக்கிறார். இது வெற்றியின் சின்னத்தை குறிக்கிறது, ஜெயம் கொள்ளுகிறவளை குறிக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, are you really born in a sin? பாவத்திலே அமிழ்ந்து கிடக்கிறவர்களாய் இருப்பீர்களானா? வெள்ளை குதிரையை நமக்கு கர்த்தர் காண்பிக்கிறார். வெள்ளை நட்சத்திரத்தை பார்த்தோம், அது மேல் உலகத்தைக்கும் அது நம்மை நடத்துகிறதற்கும் அது நம்மை வெளிச்சத்துக்குரியது என்று ஞாபகப்படுத்தினது. இப்பொழுது வெண்மை என்கின்ற ஒரு அற்புதமான ஆடை அணிந்தவர்கள் யார் அவர்கள்? அவர்களை குறித்து நிறைய லிஸ்ட் இருக்குது. ஆனா முதல் லிஸ்ட் மட்டும் சொல்லுகிறேன். அவர்கள் உபத்திரவத்திலிருந்து வருபவர்கள் என்று மாத்திரமல்ல, மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தார்கள். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் பெட் ஆஃப் ரோசஸ். இது ஒரு ரோஜாப்பூ மெத்தை அல்ல. தூங்குறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. விழிச்சிருக்குங்களே? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் பெட் ஆஃப் ரோசஸ். இது ஒரு ரோஜாப்பூ மெத்தை அல்ல. ரிமெம்பர், யூ ஆல் ஹேவ் டு டேக் a pain for the kingdom of God. கிறிஸ்துவின் வார்த்தைக்காக அந்த வழியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் வந்த அந்த நேரத்தில் அவர் குதிரை மேல இருக்கிறார், ரத்தத்திலே தோய்க்கப்பட்ட ஆடை அணிந்திருக்கிறார், அவர் மேல ஒரு நாமம் இருக்கிறது. இது கர்த்தருடைய வார்த்தை, வேர்ட் ஆஃப் காட். சர்ச்சுக்குள்ள இருந்துகிட்டு மொபைலை தொடரவங்களுக்கு ஐயோ. இந்த மொபைல் ஒண்ணுக்கு சாட்சி சொல்லும். ரீல்ஸ் பார்க்கறவனுக்கு ஐயோ, வாட்ஸ்அப் நோண்டுகிறவனுக்கு ஐயோ. வயர்ல உட்கார்ந்துகிட்டு எப்பயாச்சும் மொபைலை எடுத்தீனா உன் மொபைல் அதோடு முடிந்து போவதாக. அது நீ 1.5 லட்சம் ரூபாய் வாங்கியிருந்தாலும் அதுக்கு கதை முடிவதாக. வாட்ஸ்அப்பை பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்கள் நிறைய கணக்கு கொடுக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை நீங்க அசட்டை பண்ணாதிருங்கள். அப்படியே நோண்டுறது. சிலர்லாம் மணி கணக்கில் இப்பெல்லாம் எங்க போய் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னா கூட உடனே அது ஒரு வாதி ஆயிடுச்சு. எங்கேயாச்சும் நின்று கொஞ்ச நேரம் நிற்க கூடாது, உடனே எடுத்துறான் கையில. சொரு பிடிச்ச கையும் அப்படியே ஏதோ சொல்ல, சிறங்கு பிடிச்ச கையும் மொபைல் அப்படியே அப்படியே ஒரு இச்சிங் இருந்துகிட்டே இருக்கிறது போல தானா கையை போது எங்கேயோ தேடுது. தூங்கிட்டு இருக்கான், மனைவி கூட எங்க இருக்குன்னு தேட மாட்டான், இதெல்லாம் அப்படியே தேடுறான், தூக்கத்திலேயே தேடுறான். என்னத்தை? மொபைல தூக்கத்தில் தேடுறான். மனைவி பிள்ளைகள் கூட அவன் தேடுறதில்லை. ஐயோ ஃபோனு காணும், ஃபோனு காணும். அவ்வளவு கண்ட்ராய் உள்ள வச்சிருக்கிறான். அவன் மேட்ரெல்லாம் அங்கே இருக்குது, மாட்டிக்கிட்டோன்னு பப்பான்றான். அது லாக்லாம் போட்டு வச்சிருக்கான். எங்கள் அப்பா அம்மாவுக்கு என்னுடைய லாக் சிஸ்டத்தை தெரியும்னு சொல்கிற வாலிப பிள்ளை கை வைத்து பார்க்கலாம். பரவாயில்லையே. அப்பா அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். டே உனக்கு மட்டும் கொடுக்குறேன்டா, நீ என்னுடைய வெளியில் வைக்கக்கூடாது. அப்பா அம்மாக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கணும். எல்லா உங்களுடைய ஆப்புக்குள்ளேயே அம்மா அப்பா போகலாமா? வெரி குட். அப்போ நீங்கள் பாடல் குழு தான். இந்த பையன் வர பின்னாடி அப்பா அம்மாவுக்கு போவாங்களா? எங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் காட்டினாதானே.
உள்ள 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 உள்ளன்னு வைக்கிறான். ஆப்புக்குள்ள ஆப்பு, ஆப்புக்குள்ள ஆப்பு, ஆப்புக்குள்ள ஆப்பு. கண்டே பிடிக்க முடியாது. என் பிள்ளை ரொம்ப நல்லவன், அவன் ஆப்புக்குள்ள ஆப்புக்குள்ள ஆப்புல வச்சிருக்கிறான் பிள்ளை. அதான் அவங்க ஃபிங்கரை வச்சா மட்டும் தான் போவான், அப்படி தட்டுவான், போய் அப்படி தட்டினோன்னு வந்துடும். நான் ஒரு நாள் சண்முகபுரம்னு ஒரு இடத்துக்கு தூத்துக்குடியில் ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிட்டு ஜோம் பண்ணுறதுக்கு 2-3 பசங்க வந்தாங்க. 12th படிக்கிற பிள்ளைகள், காலேஜ் படிக்கிற பிள்ளைகள். அப்போ இந்த மொபைல் கையில் வச்சுருக்கிறான் ஒரு பையன். நான் கொஞ்சம் வேகமாக கொஞ்சம் நேரம் ஜோம் பண்ணேன். அந்த பையன் மெசேஜ் அனுப்புகிறான், செல்லம் ப்ளீஸ் வெயிட் ப்ரேயிங். நான் ஜெபத்தை நிறுத்திட்டேன். கண்ணை தந்துட்டேன். என்னடா பண்ணுறேன் என்ன தம்பி? பாஸ்டர், நிச்சயமாக நீ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண மாட்டேன், நடக்கவே நடக்காது, என்கிட்ட விளையாடிட்டேல்ல, விளங்காத போயிடுவேன்னு சொன்னேன். நான் இப்படியே சொல்கிற ஆள். அப்புறமா கேள்விப்பட்டேன் அந்த பிள்ளையர் ஒரு 6 மாதத்துல பிரேக் ஆகிப்போச்சு. நம்ம சாபெல்லாம் விடாது, சும்மா என்ன சாபம் விடாதீங்க சார். என்ன தைரியம் இருந்தா சபைக்குள்ள வந்து ஜெபிக்கிற நேரம் மொபைல் எடுப்பார். வேதம் சொல்லுது, காலத்துக்கு முன்னாடி உன் வாழ்க்கையில் நீ செய்கிற காரியங்கள்லாம் உனக்கு தவறா முடியும். நான் அவனை திருத்தத்துக்கு சொன்னேன். இப்போ நல்லா இருக்கான், ஆசீர்வாதமாக இருக்கான், அடிக்கடி பேசுவான். உண்மையாக சொல்கிறான். அன்றைக்கி அவன் சொன்ன காரியங்கள் என்ன, நீங்கள் சொன்னது எனக்கு அந்த நேரம் கஷ்டமாக இருந்தேன்னா, இன்றைக்கி நான் அந்த பிள்ளையான கட்டிகிட்டு இருந்தேன்னா நான் அங்கே போயிருப்பேனா. இப்போ கூட சொல்லுவான், நான் எங்கேயோ போய் எதையோ தடவிக்கிட்டு என்னென்னவோ இருந்திருப்பேனா, நீங்கள் ஜோம் பண்ணீங்க, கடவுள் எனக்கு நன்மையாக செஞ்சாருன்னா. அன்னைக்கு நம்ம திட்டம் போது கஷ்டமாக தான் இருக்கும். வாஸ்து வேலை பார்த்துல நாக்குக்கு இனிமையாக இருக்கும், வயிற்றுக்குள்ளே போனால் என்ன ஆகிடும், கசக்கும், கிளறி விடும் வயசை. அதனால சாப்பாடை பார்த்தோன்னே எல்லாத்தையும் சாப்பிட்றக்கூடாது, வயிற்றை கலக்காதான் எடுத்து வச்சுக்கணும். இனிக்குதுன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு கடைசியில் சுகர் சுகர். ராத்திரி கிரிகிருன்னு எப்பா என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறியா? வயசாகிட்டுன்னா 50 வயசு 40 எனக்கு 40 தாண்டோன்னு எல்லாத்தையும் நிறுத்திட்டேன். சுகரே சாப்பிட மாட்டேன் நான். இப்போ இல்லை, இப்போ என்னென்னவோ சொல்கிறாங்க, நான் பல காலமாக சுகர் நிறுத்திட்டேன். இறைச்செல்லாம் 2 பீஸ்க்கு மேலே சாப்பிட மாட்டேன். 40 வயசு 50 வயசு ஆயிடுச்ச. கல்யாணத்துக்கு போனவனு ஒரு பீஸ் நிறுத்தலாம்ல, 10 பீஸ் டே விட்றா விட்றான்னு வாங்கி சாப்பிட்டுட்டு ராத்திரி கிரு பண்ணுது. கூப்பிட்டுட்டு போட ஹாஸ்பிட்டலுக்கு. ராத்திரி 2 மணிக்கு அவன் திட்டிக்கிட்டே கூப்பிட்டு போகிறான். என் உயிரை வாங்க வந்து நிற்குதேன்றான். அளவாக சாப்பிட்டா சுகரும் வராது, பிபியும் வராது. கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆசை உலகத்தின் மேல வெற்றி கொள்ளுகிற ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கையை கொடுக்க அவர் ஜெயம் கொண்டவராக அந்த வெள்ளை ஹார்ஸ் மேல, ஒயிட் ஸ்டாலியன், the white horse, white horse னு சொன்னா white stallion என்று இருக்குது, the male horse, white stallion. Jesus was coming back, he is on the way. My dear brothers and sisters, Jesus was traveling on this white stallion to judge everyone. அவர் ஓவர்கம் பண்ணி இருக்கிறார், எல்லாத்தையும் ஜெயம் கொண்டவராய் வந்திருக்கிறார். உலகத்தை ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கிறார். வெள்ளை கிறிஸ்மஸ் அன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம், வெள்ளை குதிரையின் மூலமா உங்களுக்கு சொல்லுகிற சத்தியம் என்ன தெரியுமா? உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். You have authority to overcome everything. உலகத்தில் ஒரு பெரிய ஆட்சியாளர்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஜெயம் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை. மாமிச இச்சைகள், கண்களின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள், இந்த பொல்லாத ஆசைகள். இந்த ஒரு நல்ல மொபைல் மனைவி இந்த 2024 தான் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. இப்போ இருக்கிற அட்வான்ஸு மொபைல். ஆனால் அது நான் வெறும் ஃபோன் பண்ண தான். அது கூட எங்கள் பாஸ்ட் அடிக்கடி என்னை வந்து திட்டுவாங்க, நீங்களாம் ஏன் நீ பாஸ்டராக இருக்கிறீர், ஒரு ஊழியக்காரனா மொபைலை எடுக்கணும்யா, மொபைலை எடுக்காமல் ஏன் குப்பையில் போடுங்க ஏன்னு கூட சொல்லிடுவார். உங்கள் ஃபோனை எடுக்க மாட்டீங்களே. காலையில் கூட என்னை திட்டினார், டைம் ஆகுது, ஐயா வந்துட்டு இருக்கையா. எவ்வளவு பொருள் இருந்தாலும் அது மேலே ஆசை இருக்கக்கூடாது, அது வெல்ல வேண்டும். அதை உட்காந்து பார்த்து 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 நேரங்களை, ஷார்ட்ஸை பார்க்குறவங்களுக்கு ஐயோ, ரீல்ஸை பார்க்கவங்களுக்கு வாழ்க்கை ரீல்ஸில் ஆகிட்டு இருக்குது.
வாட்ஸ்அப்பையும் யூடியூபையும் பார்த்து கொண்டே நேரத்தை போய்கிட்டு வேதாகமத்தை படிக்காம ஒரு நாள் கூட ஒழுங்கா வேதாகமத்தை படிக்காதவனுக்கு ஐயோ. சத்திய வார்த்தைகளை விடுதலை உண்டாக்குற அந்த வார்த்தையை அசட்டை பண்ணி இந்த மொபைல் போன்ல நேரத்தை வீணடிக்கிற வாலிப தம்பியே, வாலிப தங்கையே, பெரியோரே, இன்னைக்கு கர்த்தருக்கு கணக்கை கேட்கிறான். வயசாயிட்டு ரிட்டையர்ட் ஆயிட்டு கூட அப்படியே பார்த்துட்டு கண்ணு நொல்ல கண்ணாயிட்டு நானும் அப்படிதான் ஆக போறேன். காது எல்லாம் போச்சு. நாசரத்துக்கு போயிருந்தேன், ஒரு பாஸ்டர் வீட்டில் ஊழியத்துக்கு படுத்து கிடக்கிறேன். அந்த அம்மா ரொம்ப வயசானது. நான் தூங்கிட்டு டயர்டாக போயிட்டு காலையில் ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு ட்ரெயினில் நாங்கள் இறங்கி போய் படுத்துட்டேன். 11 மணிக்கு அவங்க பிள்ளை எழுப்புறாங்க. ஐயாவை எழுப்பி கூட்டுப்பா. என்ன ஐயாவை எழுப்பி கூட்டு போயேன். என்னன்னா படம் பார்க்கணும், சீரியல் 10 மணிக்கு ஆரம்பிக்குது, 3:30 மணி வரைக்கும் பார்ப்பாங்க அந்த பாட்டிமா. கூப்பிட்டுட்டு போ. என்ன அவர் தூங்குறார். நான் தூங்குறவனை எழுப்பிடலாம், தூங்குறவா நடிக்கிறவனே நான் வேணும்னே தூங்கிட்டு இருந்தேன். என்ன பண்ணுதுன்னு பார்த்தா சவுண்டு ஏற்றி மெதுவாக சவுண்டு வச்சு இந்த கண்ணை வச்சு அப்படியே பார்த்துட்டு கேட்டா, எங்களுக்கு நேரம் போகலையே பாஸ்டர், நாங்கள் என்ன பண்ணுறது வயசான காலத்தில். அது இப்போ போயிடுச்சு. நான் சொல்கிறது 20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ மொபைலில் அப்படியே மெதுவாக பார்க்குறேன். டேய், நான் 1,20,000 வச்சுருந்தேனே, ஒரு 5,000 எப்படி போச்சு மக்களே? பணத்தை கூட கணக்காக வச்சுருக்கு பாட்டிமா. சிலது எல்லாம் வருது, எவ்வளோ அமௌண்ட் வருது, எவ்வளோ போகுது, எல்லாம் இப்போ எல்லாம் ஆப்பிள் ஃபோன் வச்சுருக்கு பாட்டிமா. உலகத்தின் மேல வெற்றி கொள்ள முடியாத வயதானவர்களும் இருக்கிறார்கள். உலகத்தின் மேல ஆசையுடையவர்கள் இருக்கிறார்கள். மருமக போடுற அதே சேலை எனக்கு வரலனா, இந்த அம்மா அப்படியே ஆடி ஆடி நடக்குது. இப்போ இந்த தானே அப்போதான் எனக்கு அதே சாரி வேணும்டா, அவளுக்கு மட்டும் வாங்கி கொடுத்துருக்கியே, அம்மா விட்டுட்டல்ல. ஏன் மருமக போடக்கூடாதோ, அழகா பார்க்கக்கூடாதோ? அவளுக்கு ஒரு நகை வாங்கிட்ட எனக்கு என்னடா ஆச்சு? நம்ம போகிற கதையில் இருக்கிறோமேன்னு கூட என்ன இருக்காது. நீ இல்லைடா, நீ அப்படிதான், நீங்கள் எல்லாம் அப்படிதான் இருப்பீங்க. அவன் பாவம் நொந்திருப்பான். அவளை போய் சொன்னா, ஆமாம் உங்கள் அம்மாவுக்கு தான் வாங்கி கொடுக்குறேன்னுவான். இந்த 2 பக்கத்திலும் படுற பாடு எத்தனை பேர் இருக்கிறீங்க அப்படி? நாங்கள் எல்லாரும் அப்படிதான் பாஸ்டர். நிறைய பாடு அனுபவிக்கிறான். சரி, வெளியே சொல்ல முடியல. அவன் துக்கத்திலேயே பிபி 40 வயசுல ஆயிடுது. போனான் டாக்டர்கிட்ட, இன்னங்க ரொம்ப பிபி ஆயிடுச்சு, சுகர் வந்துடுது, நிறைச்சிடுது சீக்கிரம். பையனுக்கு பாவமா இருக்கான். யாராவது ஒரு வகையில ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை இருந்தா தானே உலக ஆசை வராது. கடைசியாக சொல்லுகிறேன், வெள்ளை நாட்காலி, white throne, the waiting for everyone, the white Christmas reminding you, my dear brothers and sisters, the white throne is waiting for you, the judgment day is waiting for you, my dear brothers and sisters. கர்த்தருடைய நாள்ல நியாய தீர்ப்பு காத்து கிடக்கிறது. தேவனுடைய வெள்ளை சிங்காசனத்தை தேவன் வந்து உட்காருகிற நேரம் பூமி அழிந்துவிடும், இந்த உலகம் அழிந்துவிடும், இந்த வானம் அழிந்துவிடும். தேவன் நிலைத்திருக்க போகிறார். The kingdom of God is going to be there. No more world, no more earth, no more heaven. Everything is going to be destroyed. God will remove all these things. வானமும் பூமியும் ஒழிந்து போய்விடும். நேசர் நிலைத்திருக்க போகிறார். அப்பொழுது நியாய தீர்ப்பு வரப்போகிறது. தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணின அத்தனை பேருக்கு நியாய தீர்ப்பு இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிற ஒவ்வொருவருக்கும் நியாய தீர்ப்பு இருக்கிறது. உன் கைகளினாலே செய்த பாவங்கள், உன்னுடைய எண்ணங்களினாலே, உன் பார்வையினாலே, உன் சிந்தையினாலே செய்த அனைத்து பாவங்களுக்கான ஒரு மிகப்பெரிய நியாய தீர்ப்பு காத்து கிடக்கிறது. நீ என்ன செய்தாலோ அந்த கிரியைகளுக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது என்று வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய வெள்ளை சிங்காசனம் இருக்கிறது. வெள்ளை நட்சத்திரத்தை குறித்து பேசினோம், வெள்ளை ஆடையை குறித்து பேசினோம், வெள்ளை அங்கிகளை, வெள்ளை குதிரையை குறித்து பேசினோம். வெள்ளை சிங்காசனம், நட்சத்திரம் மேலுலகத்தை சார்ந்திருக்கிறது. வெள்ளை ஆடை உபத்திரவத்தை குறிக்கிறது. வெள்ளை குதிரை ஜெயங்கொள்ளுவர்களுக்கு அடையாளமாய் இருக்கிறது. இந்த வெள்ளை சிங்காசனம் நியாய தீர்ப்புக்கு அடையாளமாக இருக்கிறது. Jesus, the day of the Lord is very near to us.
எங்கு பார்த்தாலும் அன்பில்லாத நிலைகள், எங்கு பார்த்தாலும் மாமிச இச்சைகள், எங்கு பார்த்தாலும் பெருமைகள், திருச்சபைகளுக்குள்ளே களியாட்டுக்கள், திருச்சபைகளை இன்றைக்கு நடன மேடைகளாக்கி இருக்கிறார்கள். திருச்சபைகளை களியாட்டு விருந்துகள் நடக்கிற ஒரு இடம் போல மாற்றி விட்டார்கள். பாடல்களில் தெய்வீகம் இல்லை, தெய்வ பிரசன்னம் இல்லை, சபைகளுக்குள்ளே குழப்பங்கள், நானா நீயா என்ற பெருமைகள், இதெல்லாம் கிறிஸ்துவின் வருகையின் அடையாளமாக இருக்கிறது. நியாய தீர்ப்பு நாள் நெருங்கிவிட்டது. தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக தப்பிக்கிறதுக்கு ஒருவரும் இருக்க முடியாது. ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை உண்டா அல்லது இன்னும் பாவத்திலே விழுந்து கொண்டு இருக்கிற நிலைமையா? Take the word of God and receive it. If you are doing a sin again and again, if you are not worshiping God properly, meaningfully, if you are doing a sin in the church, watching and using mobile, the Lord will ask you a question. This mobile will never save you, my dear brothers and sisters. The day of my Lord, the judgment day, you cannot escape from the presence of God. In ஆண்டவருடைய நாளிலே அவருடைய நியாயத்தீர்ப்பிலிருந்து நீ தப்பிக்க முடியாது. இந்த பிரசங்கம் பண்ணின இந்த நேரத்தை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். The Lord will take the book of life. The Lord will take the book of remembrance. The Lord will remember whatever you done in this world, in the church, whatever you do against a pastor, against a service, against a church, the Lord will give you punishment. If you do anything against the church, மனவாட்டி திருச்சபை அசிங்கப்படுத்தின இருப்பில்லானால் வேதம் சொல்லுகிறது, I will punish them as according to their deeds. If you say something against you, the servant of God, the Lord will ask you a question. என் அன்பு சகோதரனே சகோதரியே, think twice and speak before you speak in the church. The day of the Lord is very near to us. தேவனுடைய நாளுக்கு நாம் மிக அருகில் இருக்கிறோம் என்பதை மறந்து போகாதீர்கள். அநேக ஆதாரங்கள் உண்டு, அவைகள் எல்லாம் சொல்வதற்கு நேரம் இல்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, வெள்ளை கிறிஸ்துமஸ் நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நிமிடத்தில் வெள்ளை கிறிஸ்துமஸ் எதை கொண்டாடுங்கள் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த வெள்ளை என்ற நிலைக்கு கர்த்தர் நிறைய வெள்ளை நிறத்துக்கு நிறைய அர்த்தங்களை வைத்திருக்கிறார். அநேக வார்த்தைகள் உண்டு, ஆனால் அந்த 4 காரியங்களை மாத்திரம் நான் சொல்லி இருக்கின்றேன். இந்த 4 காரியங்களை வெளிப்படுகிற நல்ல சத்தியங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து தேவனுடைய சிங்காசனமாக வெள்ளை சிங்காசன நாள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வெள்ளை சிங்காசனத்தின் நாட்களிலே no one can help you to come out of or escape from the presence of God. No one can help you. You cannot. The day of the Lord is certain and you cannot escape from the presence of God. தேவனுடைய நாளில் அக்கினியின் நாள், அது மப்பும் மந்தாரமான நாள், அது அரணிப்பான நகரங்களுக்கு எதிரான நாள், அரண்களுக்கு எதிரான நாள், உலகத்தின் பெரிய தலைவர்களுக்கு எதிரான நாள். உலகமே தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகளே, அந்த நாள் உங்களுக்கு ஒரு பெரிய துன்பத்தின் நாள். விசுவாசிகளாய் இருக்கிற நமக்கு அது ஒரு பாக்கியமான நாள். அல்லேலூயா. கண்களை மூடுவோம். ஆண்டவரே, நியாயத்திற்கு வெள்ளை சிங்காசனம். Is that a way to worship a God? யாரும் இங்கே கண்களை திறந்திருக்க கூடாது. இட்ஸ் a day we are celebrating white Christmas. இந்த வெண்மை கிறிஸ்மஸ் நாளில் உங்களை பரலோகத்துக்குரியவர்களை ஞாபகப்படுத்துகிற வெள்ளை நட்சத்திரம் ஒன்றை நம்மை கண்முன்பாய் வைத்திருக்கின்றார். That stars led the wise people to reach God. நாம் இன்றைக்கு வெண்மை நிறமாய் உலகத்திலே பலரை தேவனிடத்தில் கொண்டு செல்கிற ஒரு நட்சத்திரமாக இருக்கிறோமா? Are we taking many heathen people to the God of Almighty? உலகத்தில் வாழ்கிறவர்களை கிறிஸ்துவிடத்தில் கொண்டு செல்கிறதுக்கு நான் ஒரு மேலு உலகத்தை சார்ந்த நட்சத்திரம் போல அநேகரை வழிகாட்டுகிறேனா? இந்த வெண்மை கிறிஸ்துமஸில் ஒரு வெள்ளை நட்சத்திரமாய் உங்களை கர்த்தர் மாற விரும்புகிறார். இரண்டாவது, அது வழிநடத்துகிறது, உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் நாம் இருக்கிறோமா? உபத்திரவத்தை அனுபவித்த வெள்ளை அங்கி தரித்தவர்களைப் போல உபத்திரவத்தை ஏற்றுக்கொள்கிறோமா? சபையிலேயோ வீடுகளிலோ நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பீர்களால் துன்பப்படுத்தப்படுவீர்கள், நெருக்கப்படுத்துவீர்கள், உபத்திரவத்தை அனுபவிப்பீர்கள். இன்பத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவர்கள் என்னை வெறுத்தார்கள், உன்னையும் வெறுப்பார்கள்.
வெண்மை ஆடை நம்மை உபத்திரவத்துக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறது. வெள்ளை குதிரை ஜெயங்கொள்ளுகிறவர்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. உலகத்தை ஜெயித்திருக்கிறவர் சொல்லுகிறார், நான் ஜெயித்திருக்கிறேன், நீயும் ஜெயித்துக்கொள், உனக்கு அந்த பலத்தை கொடுத்திருக்கிறேன். மாமிச இச்சைகள், கண்களின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள், இன்னும் ஆசாபாசங்கள், இன்னும் வயதானாலும் இச்சையின் ஆவிகள். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, வாலிபனே, உனக்கு இன்னும் இந்த பொல்லாத சிந்தைகள் உண்டானால், ஜெயங்கொள்ளாத வாழ்க்கை உண்டானால், இன்றைக்கு ஜெயங்கொள்ளுகிற வாழ்க்கைக்குள்ளே வா. தேவனுடைய நாள் இன்றைக்கு இருந்தால் என்ன செய்வாய்? கடைசியாக வெண்மை சிங்காசனம் ஞாபகப்படுத்துகிறது தேவனுடைய நியாயத்தீர்ப்பு, தேவனுடைய வார்த்தையின் நியாயத்தீர்ப்பு இருக்கிறது. இந்த தீர்க்கதரிசன புத்தகங்களை கை கொள்ளாத மனுஷன் என்ன ஆவான்னு வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்த 22:7 கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தையினால கர்த்தர் என்னோடு பேசினார் என்று சொல்கிறவர்கள் இருப்பீனானா உங்கள் வலது கரத்தை உயர்த்தி காண்பிக்கலாம். As we are celebrating the Christmas, நானும் இந்த 4 பொருட்களைப் போல நானும் என்னை மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன். I commit my life to God. Let me be a radiant for the new generation. நான் புதிய சந்ததிக்கு என்னை நான் ஒரு வழிகாட்டுதலின் பொருளாக நட்சத்திரமாய், வெண்மை நட்சத்திரமாய் மாற்றிக்கொள்கிறேன். வெண்ணிறை ஆடை அணிந்தவர்களை உபத்திரவத்தை ஏற்றுக்கொள்கிறேன். கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்காக ஜெயங்கொள்கிற வாழ்க்கையை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். ஜெயங்கொள்களாய் வாழ விரும்புகிறேன். நியாய தீர்ப்பில் என் தேவனுடைய சன்னிதானத்தில் நிற்கக்கூடிய அந்த பலத்தை கர்த்தர் எனக்கு தருவார் நம்புகிறேன். அதை பார்த்து ஓடி ஒளிகிற கூட்டத்தில் அல்ல, நான் தேவனுடைய ராஜ்யத்தின் நியாய தீர்ப்பிலை சேர்வதற்குரிய மாற விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இருப்பேன் என்றால் ப்ளீஸ் நீங்கள் வெட்கப்படாதீங்க. இட்ஸ் a chance to give our life to God again. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? அப்படியே தேவ சமூகத்தில். தேங்க்யூ ஜீசஸ். நியாய தீர்ப்பினால் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. நியாய தீர்ப்பினால் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. மாயலோகம் நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டீரோ. இந்த மாயலோகம் நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டீரோ. இயேசுவே நீர் பெரியவர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர் வல்லவர். மாயலோகம் நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டீரோ. இந்த மாயலோகம் நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டீரோ. நல்ல ஆண்டவரே, நியாயத்தீர்ப்பின் நாள் நெருங்குகிறது, உம்முடைய வருகையின் நாள் நெருங்கிவிட்டது. எங்களை உம்முடைய சன்னிதானத்தை நிறுத்துவதற்குரிய பரிசுத்தமான வாழ்வை தாரும் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி தங்களை அர்ப்பணித்த தத்தனை பிள்ளைகளோடும் நீர் பேசினதற்காக ஸ்தோத்திரம். அவர்களை விழாது ஜொலிக்கிற நட்சத்திரங்களாக, நறுமணம் வீசுகிற மலர்களாக, ஆண்டவரை அணையாத தீபங்களாக, நீர் விரும்பும் சுத்த ஆடைகளாக மாற்றியர்ல வேண்டும் என்று வெண்மையின் கிறிஸ்துமஸ் நாளிலே அவர்கள் எப்படியாய் தங்களை வெண்மையாக்கி கொள்ள வேண்டும் என்பதை நீர் கற்றுக் கொடுத்த உங்களுடைய பெரிய சத்தியத்தை நினைத்து உங்களுக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென். ஆனந்தம் ஆனந்தம்